எண்ணிக்கைக்கான தேதி நெருங்கும் நிலையில் கேரளாவில் கடந்த தேர்தல்களில் கட்சிகள் பெற்ற இடம் குறித்த தகவல்களை இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். கேரளாவில் கடந்த 3 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அம்மாநிலத்தின் பாரம்பரியமான அரசியல் மாற்றத்தை உடைத்து புதிய வரலாற்றை உருவாக்கியுள்ளன. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை LDF மற்றும் UDF அணிகளை மாற்றி தேர்ந்தெடுக்கும் வழக்கத்திற்கு மாறாக 2021ஆம் ஆண்டில் மீண்டும் ஒருமுறை ஆளும் கட்சியான LDF ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. கேரள வரலாற்றிலேயே மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் முடிவடைந்த தேர்தல் என்றால் அது 2011ஆம் ஆண்டு தேர்தல்தான். இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற கூட்டணிக்கும் தோல்வியடைந்த கூட்டணிக்கும் வித்தியாசம் வெறும் 4 தொகுதிகள்தான். அதாவது ஆட்சி செய்து கொண்டிருந்த இடதுசாரி கூட்டணியான LDF-ஐ காங்கிரஸ் தலைமையிலான UDF 0.22% வித்தியாசத்தில்தான் வீழ்த்தியது. காங்கிரஸ் கூட்டணிக்கு 45.16%, இடது ஜனநாயக முன்னணிக்கு 44.94% வாக்குகளும் கிடைத்தன. இத்தேர்தலில் உமன் சாண்டி தலைமையில் UDF கூட்டணி ஆட்சி அமைத்தது. 2016ஆம் ஆண்டு தேர்தலை பொறுத்தவரை 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆட்சியை மாற்றும் கேரளாவின் வழக்கத்தின்படி காங்கிரஸ் தலைமையிலான UDF ஆட்சியை இழந்து இடதுசாரி LDF அணி அமோக வெற்றியை பெற்றது. அது 91 இடங்களையும் ஐக்கிய ஜனநாயக முன்னணியான UDF 47 இடங்களையும் பிடித்தன. பாஜக முதலில் கேரள சட்டப்பேரவைக்குள் நுழைந்த தேர்தலும் இதுதான். நேமம் தொகுதியில் போட்டியிட்ட பாஜக மூத்த தலைவர் O. ராஜகோபால் CPM வேட்பாளர் V. சிவன்குட்டியை விட 8671 வாக்குகள் கூடுதலாக பெற்று சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார். 2021ஆம் ஆண்டு தேர்தல் வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலாக அமைந்தது. 1977ஆம் ஆண்டுக்கு பிறகு கேரளாவில் தொடர்ந்து 2வது முறையாக ஒரே கூட்டணி ஆட்சியை தக்க வைத்து புதிய வரலாற்று சாதனை படைத்தது. இடது ஜனநாயக முன்னணி 99 இடங்களை கைப்பற்றி தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சியை பிடித்தது. பினராயி விஜயன் முதலமைச்சராக தொடர்ந்தார். காங்கிரஸ் கூட்டணி 41 தொகுதிகளில் மட்டுமே வெற்றியை கண்டது. இடது முன்னணி கூட்டணி வரலாற்றில் அதிக இடங்களை பிடித்த தேர்தலும் கடந்த தேர்தல்தான். கொரோனா பேரிடர் காலத்தில் அரசின் செயல்பாடுகள் மற்றும் நலத்திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைந்ததன் மூலம் LDF-க்கு மாபெரும் ஆதரவு கிடைத்தது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. திண்டுக்கல்லில் பெய்த கனமழை மற்றும் சூறைக்காற்றில் 75 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த செவ்வாழை மரங்கள் முறிந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளோடு மற்றும் அதனை சுற்றியுள்ள கோம்பை, எல்லப்பட்டி, வேளாங்கண்ணிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் செவ்வாழை பயிரிட்டு 1.5 ஆண்டுக்கு பின் அவை அறுவடைக்கு தயாராக இருந்தன. இந்நிலையில் நேற்று கனமழை மற்றும் சூறாவளி காற்றால் அதில் 75 ஏக்கரில் செவ்வாழை மரங்கள் முறிந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளன. இதனால் ஏக்கர் ஒன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே தமிழ்நாடு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 5 ஏக்கரில் வாழை நெட்டிருந்த வாழையில் ஒரு ஏக்கருக்கு 2.5 லட்சம் ரூபா செலவு. 5 ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு 10-15 லட்சம் ரூபா நெருக்கி செலவு பண்ணி அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரம் முற்றிலையும் சாஞ்சிருச்சு. நான் 2 ஏக்கரில் பயிரிட்ட செவ்வாழை 1500 மரமும் சூறாவளி காற்றுனால முறிஞ்சு கீழே விழுந்தது. சுமார் 5 லட்ச ரூபா எனக்கு நஷ்ட இழப்பாக ஆகி போச்சு.